அப்படியே நம்ம கம்யூனிஸ்ட் ஐயா முத்தரசு ஐயா உள்ள வந்தாரு. என்னையா இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கு, நீங்க வாட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சிபிஐ வேணுங்க, போங்க போய் வேணாங்க அப்படி இப்படி நான் சொல்ல முடியல, அவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, அதனால நீங்க அங்கேயே கேட்டுருங்க. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எத்தனை முறை ராஜினாமா பண்ணிருக்கணும்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. முதலமைச்சர் என்ன சொன்னார்? கோட்டையில் இருந்துகிட்டு தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அவர் முதலமைச்சராக இருக்க பொழுது இதே மாதிரி 51 பேர் சாராய இதில் குடிச்சிட்டு சாகலையா? அப்போ ராஜினாமா பண்ணி நான் அப்படி ராஜினாமா பண்ணேன் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி. இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்காக என்னுடைய கவனத்திற்கு இல்லாமல் என்னை அத்துமீறி நடந்து விட்டது, நான் தான் முழு பொறுப்பதற்கு, காவல்துறைக்கு நான் தான் பொறுப்பு, ஆகவே நான் ராஜினாமா செய்து ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன், அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொன்னார்னா நான் கைதட்டி வரவேற்பேன்.